இங்க ரவியோட ஹோட்டல் மூலமா நடந்த எல்லா காம்படிஷனும் ஓரளவுக்கு முடிவுக்கு வருது. அதே நேரம் இந்த பக்கம் வந்து காம்படிஷனோட முடிவுல எப்பவும் போல இங்க சண்டை போட்டுட்டு இருந்த முத்து மீனா ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ரவியும் ஸ்ருதியுமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. ஆனா இங்க ரோகிணி மனோஜ் மட்டும் இன்னுமே ஒன்னா சேராம அவங்க ஒருத்தர் எலியும் போன மாதிரி இன்னுமே வந்து மறைச்சிட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயாவுமே என்ன இது, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இன்னும் ஏன் மனோஜ் ரோகிணி மட்டும் ஒன்னா சேரல, அப்ப அவங்களுக்குள்ள வேற ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஜயாவுமே மனோஜ் கிட்ட, இங்க பாரு மனோஜ், என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, முதல்ல நீ எதுக்காக இன்னும் ரோகிணி கூட பேசாம இருக்க அப்படின்ற மாதிரி இங்க மனோஜை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அப்ப மனோஜுமே, இங்க பாருமா, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் பண்ணாத தப்புக்கு அவ என்ன மன்னிப்பு கேட்க சொல்றா, சொல்ல போனா நான் அது பண்ணது ஒரு தப்பே கிடையாது, அவன் மட்டும் எனக்கு அதை பண்ணலாம், நான் அவளுக்கு அதை திருப்பி பண்ணா அவளுக்கு வந்து கோபம் வருதா, அவளுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இங்க புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே விஜயாமே, டேய் வலுமட்ட, முதல்ல ஒழுங்கா புரியுற மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னு மனோஜுமே நடந்த விஷயத்த ஓப்பனா பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்கம்மா, அன்னைக்கு அவ குளிக்க போயிருந்தா, அப்ப அவளோட போனை வெளில வச்சுட்டு போயிருந்தா, அந்த போனுக்கு ஒருத்தர் போன் பண்ணாங்க, நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு, அப்ப கரெக்டா யாரும் ஹவுஸ் ஓனர்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போன் பண்ணா, போன் பண்ணிட்டு, ரோகிணி இன்னும் நீங்க மாச வாடகை தராம இருக்கு, சீக்கிரமா இந்த மாசத்தோட வாடகை நீங்க அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் வந்து, அப்படிங்களா சரி நான் பேசுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரோகிணி வந்த உடனே இங்க போன்ல பேசின விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா ரோகிணியுமே இதை சொன்ன உடனே என்கிட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டா. எவ்வளவு தைரியம் இருந்து நீ என் போன் அட்டன் பண்ணுவ, நீ இப்படி அட்டன் பண்ணி பேசுனதுக்கு நீ முதல்ல மன்னிப்பு கேளு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல பழக்கமா அப்படின்ற மாதிரி என் மேல பயங்கரமா பழி போட்டு என்ன பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குறப்பதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவ மட்டும் என்னோட போன் எத்தனை டைம் அட்டன் பண்றா, எத்தனை டைம் பேசுறா, நான் ஏதாவது சொன்னா, என் பிசினஸ்ல அவ நிறைய தலையிடுறா, அதை பத்தி நான் எதுவும் சொல்றது கிடையாது, இந்த மாதிரி ஒரு போன் எடுத்து பேசினதுக்கு என்ன மன்னிப்பு கேளுன்னு சொல்றா. சொல்லப்போனா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் முதல்ல மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவட்ட கேட்டேன், முதல்ல நீ யாருக்கு வாடகை கொடுத்து தங்க வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டப்பதான் அவ சொல்றா, என்னோட ஃப்ரெண்டு தான், அவ ஒரு வேற ஒரு ஃப்ரெண்டு, அவ கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறதுனால நான் அவளுக்காக நான் வாடகை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வேற யாரும் ஒரு பேரை சொல்லி இந்த மாதிரி அவங்களுக்காக இவ வாடகை கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. நான் இது வரைக்கும் ரோகிணிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சது கிடையாது, உங்ககிட்ட கூட மறைச்சிருக்கமா, ஆனா ரோகிணிட்ட மறைச்சது கிடையாது, ஆனா அவ என்கிட்ட இன்னுமே நிறைய விஷயத்த மறைச்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இங்க மனோஜ் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்ட விஜயாமே, சரி நீ கவலைப்படாத, நான் ரோகிணிட்ட பேசுறேன், என்ன அவளை இதுக்கு மேல இப்படி தனியா விட்டா நமக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி இங்க வீட்டுக்கு போன உடனே இங்க விஜயாமே ரோகிணியை தனியா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம, இங்க பாரு ரோகிணி, நீ எதுக்காக மனோஜ் கிட்ட இப்படிப்பட்ட விஷயத்த மறைச்ச, அது மட்டும் இல்லாம உன் போன் எடுத்து பேசினதுக்கு அவன் இதுக்கு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் ஹஸ்பண்ட் தானே, வேற யாராவது எடுத்து பேசினாதான் அவங்க அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவன் ஹஸ்பண்ட் தான் எடுத்து பேசியிருக்கான், அதுல இருந்து நீ குற்றம் கண்டுபிடிக்க போற அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியை மடக்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ரோகிணியும், இல்ல ஆண்டி, அவன் என் பேச்சு கேட்காம என் மேல சந்தேகப்படுற மாதிரி அந்த போன் எடுத்து பேசியிருக்கான், அதனாலதான் அவங்ககிட்ட இப்படி பேசின அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவுமே, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போது எனக்கு தேவையே கிடையாது, ஆனா மனோஜ் கிட்ட என்கிட்ட சொல்லிட்டு போனோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன நீ பண்ண ஒரு விஷயம் பெரிய விஷயமாயி இப்ப மனோஜோட தொழிலே அவன் கைவிட்டு போற நிலைமைக்கு போய் இப்ப கடைசி நிமிஷத்துல பாதியில நின்றுகிட்டு இருக்கு. இன்னுமே நீ உங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்து இன்னுமே இந்த பிசினஸ் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீ பணம் கொடுக்கவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டு, இப்போ இவ்வளவு கஷ்டத்துல நீ யாருக்கு முதல்ல வாடகை கொடுத்து தங்க வச்சுக்கிட்டு இருக்க, யார் உனக்கு ஃப்ரெண்டு, சொல்ல போனா இந்த ஊர்ல உனக்கு வித்யா மட்டும் தான் ஃப்ரெண்டு, நீ தான் சொன்ன, வித்யாவை தவிர வேற யாரும் எனக்கு பழக்கம் கிடையாது, வித்யா தான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு மலேசியால இருந்து அவ்வளவுதான் பழக்கம் அப்படின்ற மாதிரி வித்யாவை சொன்னேன். இப்போ வித்யாவை தவிர வேற யார் ஃப்ரெண்ட் உனக்கு, யாருக்கு நீ வாடகை கொடுத்து தங்க வச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயா கேட்கறாங்க. அப்ப மறுபடியும் ரோகிணி பயங்கரமா சமாளிக்கிற மாதிரி, இல்ல ஆண்டி அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான், இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டதுனால நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. ஆனா இது எதையுமே நம்பாத விஜயாவுமே, இல்லம்மா இதுக்கு மேல உன் பேச்சை என்னால நம்ப முடியாது, நீ முதல்ல அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ, அங்க போயிட்டு அது யாரு என்ன அப்படிங்கறத நான் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும், ஏன்னா நீ பேசுற விஷயங்கள் எல்லாமே நிறையவே பொய்யா தான் இருக்கு, என்னால முழுமையா நம்ப முடியல, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நான் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க மனோஜுமே, ஆமாமா இவ நிறைய பொய் சொல்லி வச்சிருக்கா, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம சிட்டி கிட்ட தான் கடன் வாங்கி வச்சிருக்கா, இந்த மாதிரி பிரச்சனை இவன் மேல வந்துகிட்டே இருக்கு, முதல்ல ரோகிணி என்ன பண்றா, யார தங்க வச்சிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் முத்துவுமே கேட்டுட்டு, என்ன இது, ஓ ரோகிணி யாரோ வாடகை கொடுத்து தங்க வச்சிருக்காங்களா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே ஒண்ணும் தெரியாத மாதிரி உள்ள வந்துட்டு, என்னாச்சு என்ன பிரச்சனை ரோகிணி மேடம், நீங்க யாருக்காவது வாடகை கொடுத்து தங்க வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா கேட்கறாங்க. உடனே ரோகிணி முத்துவை பார்த்து, இங்க பாருங்க முத்து, உங்க வேலையை பாருங்க, தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடாதீங்க, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிருவேன், நீங்க இந்த மாதிரி என் பிரச்சனைக்குள்ள நீங்க வராதீங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்து அங்கிருந்து விலைக்கு விட பாக்குறாங்க. ஆனா முத்துவுமே, என்ன ரோகிணி மேடம், இந்த மாதிரி நம்ம குடும்ப பிரச்சனை நான் தலையிடாம இருப்பேனா, சரி விடுங்க உங்க பிரச்சனைட்டீங்க, நான் தலையிடல விடுங்க அப்படின்ற மாதிரி லைட்டா ஒதுங்கி போற மாதிரி போறாரு. ஆனா அதே நேரத்துல விஜயாவுமே, கண்டிப்பா நம்ம போய் பார்த்தே ஆகணும், இன்னைக்கு நம்ம அங்க போறோம், உன் ஃப்ரெண்ட் யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜயா ஒரே பிளானோட இருக்காங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவுமே, இங்க பாருமா, எனக்கு இன்னைக்கு ட்ரிப் கிடையாது, நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் அப்படியே செட்டுக்கு தான் போறேன், அப்படியே போற வழியில உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நான் செட்டுக்கு போய் என் வேலையை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி முத்துவுமே இந்த பிளான்ல ஒன்னா சேர்ந்துக்கிறாரு. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து ரோகிணியுமே, ஐயோ போச்சுரா, இவன் மறுபடியும் உள்ள வந்துட்டானா, இவனுக்கு எப்படி இந்த பிளான் விட்டு வெளில அனுப்புறதுன்னு தெரியல, அதை விட முக்கியமா இப்ப அந்த புது ஃப்ரெண்டுக்கு நான் எங்க போறது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணி பயங்கரமா பயந்துகிட்டு இருக்காங்க.